அவர் நடத்துவார். அவர் பெரியவராக நமக்குள் இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை ஒரு நாள் நீங்கள் மறந்து போகாதபடிக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஜாக்கிரதையாய் அவருக்கு ஸ்தோத்திரம் ஏற்றபடி வாழ்வதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். அப்போது நிச்சயமாகவே குறைவில்லாத ஆசீர்வாதமான பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறும். வேதத்தை எடுத்துக்கொள்வோம். ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை வாசித்து செயலாளர் அறிக்கை நேரம் கடந்து போறோம். ஸ்தோத்திரம். வாசிங்க. 1 கொரிந்தியர் ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம் 25வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம். ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அனாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும் பொருட்டு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான இயேசு கிறிஸ்துவை பற்றிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா என்றென்றைக்கும் புரிஞ்சுதா? என்ன புரியுது? ஸ்தோத்திரம். ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகங்களினாலே அனாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னது அது? ஆதி காலத்திலிருந்து வெளிப்படல. ஸ்தோத்திரம். இப்ப நமக்கு வெளிப்படுத்தப்பட்டதுமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம். ஸ்தோத்திரம். அதுதான் உபதேசம். அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. அது உங்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் யார் என்பதை இப்போது அறிந்து கொண்டீர்கள். அப்படித்தானே? ஸ்தோத்திரம். அறிஞ்சுக்கிறீங்களா இல்லையா? நீங்க யாருன்னு தெரியுமா? ஸ்தோத்திரம். நீங்க தேவனையே உள்ள பெற்றிருக்கிற ஒரு விசேஷித்த ஸ்தோத்திரம் ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனால இயேசுவை உள்ளே நாம் பெற்றிருக்கும் போது 1 கொரிந்தியர் 13:10 என்ன சொல்லுது? நிறைவானது வரும்போது நிறைவானவர் தான் இயேசு. ஆமென். அப்ப அவர் உங்களுக்குள்ள வந்துட்டார ஞானஸ்நானம் எடுக்கும்போது, அப்புறம் ஏன் உள்ள குறைகள் இருக்குது? ஆராதனை பண்ணும்போது ஆண்டவர் இதை எனக்கு சொல்லபடி சொன்னாரு. உங்களை ஞாபகப்படுத்தி விடுறேன், உங்களை தட்டி விடுறேன். ஸ்தோத்திரம். புரிஞ்சுக்க, நீங்க சாதாரணமான ஆளு கிடையாதுங்க. ஸ்தோத்திரம். உங்களில் இருக்கிறவர் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில என்ன இருக்கக்கூடாது? பலவீனம் இருக்கக்கூடாது, வியாதி இருக்கக்கூடாது, கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது, போராட்டம் இருக்கக்கூடாது, எந்த குறையும் இருக்கக்கூடாது. இயேசு வந்த வீட்டில் பாட்டு தெரியுமா? சண்டே கிளாஸ் பாட்டு. இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, சமாதானம் சமாதானமே, இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே, இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே, சமாதானம் சமாதானமே, இயேசு வந்த வீட்டில் குறைவில்லையே, இயேசு வந்த வீட்டில் குறைவில்லையே, இயேசு வந்த வீட்டில் குறைவில்லையே, எல்லாம் நிறைவாகுமே. இது சண்டே கிளாஸ் பாட்டு. எனக்கு சண்டே கிளாஸ்ல சொல்லி கொடுத்தது. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? டீச்சர் சொல்லி கொடுக்குறீங்களா? ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இது தொடர்கிறது என்று சொன்னால், வியாதி தொடர்கிறது என்று சொன்னால், நீங்க இன்னும் எதை தான் பாத்துக்கிறீங்க? மெடிக்கல் ஷாப்பையும் பிளட் டெஸ்டையும் டாக்டரையும் தான் பாத்துக்கிறீங்க. அவரை நோக்கி பார்க்கலன்னு நல்லா தெரியுது. அப்படிதானே? அவரை நோக்கி பார்த்தா பிரகாசிப்பார்கள். ஸ்தோத்திரம். அவரை நோக்கி பார்த்தா பிரகாசம்னா ஒரு பிரைட்னஸ், ஒரு ஆசீர்வாதம், ஒரு செழிப்பு இல்ல? ஸ்தோத்திரம். நமக்கு கண்டிப்பாக அது உண்டாகும் என்று சொல்லி உங்களை தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறேன். அதனால வியாதியோடு ஆராதனை வந்திருக்கிறவர்கள், கிரேசி ஜபரானி சிஸ்டர் ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணாங்க. கண்ணீரோடு
கவலையோடு, ஸ்தோத்திரம், வியாதியோடு, ஸ்தோத்திரம், வர்ற இடம் இல்லை இது. ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு செய்த நன்மைகளை உற்சாகமாய் சொல்லி துதிக்கிற இடம். ஆமேன். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால அப்படி நம்ம வரவே கூடாது. நம்ம ஆண்டவரை பெற்றிருக்கிறோம், எங்க வியாதி? ஆண்டவரை பெற்றிருக்கிறோம், ஏன் கண்ணீர், ஏன் கவலை? ஏன் இன்னும் அவரை நீங்க என்ன பண்ணல? பெற்றுங்கிறீங்களான்ற விசுவாசமே உங்களுக்கு இல்லை. பெற்றுக்கிறீங்களா? ஞானஸ்தானம் எடுத்தீங்க தானே? ஞானஸ்தானம் எடுத்தா ஒவ்வொருக்குள்ள நாங்கள் யாருக்கிட்ட ஆண்டவர் வந்துட்டாரு. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப எல்லாருக்குள்ளே இருக்குது அந்த ஆண்டவரை. இதுவரை என்ன பண்ணல நீங்க? எவ்வளோ பிரசங்கம் கேட்டாச்சு, ஸ்தோத்திரம், இன்னும் என்ன வரல உங்களுக்குள்ள? விசுவாசம் வரல. ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால நீங்க புரிஞ்சுக்கோங்க, ஸ்தோத்திரம், ஆதி முதல் அடக்கமா இருந்து இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கு உங்களுக்கு. அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. இதை நீங்க மறக்கவே கூடாது. எங்க போனாலும் அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், உங்களை நடத்துகிறார் என்ற அந்த எண்ணம். ஸ்தோத்திரம். ஐயா சொன்னார் பாருங்க, காலேபையா, ஆண்டவர் தான் நடத்துறாரு எனக்குள்ள இருந்து சொல்லி அந்த எண்ணம் அவர் மேல இருக்கணும். ஸ்தோத்திரம். அவரையே நினைக்கணும், அவரையே நோக்கி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக குறைவில்லாத வாழ்க்கை கதர் கொடுப்பார். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால நீங்க மறந்தவே கூடாது. இதை மாற்றும்படியாக கள்ள உபதேசங்கள் சபைக்குள்ள வரும். அதிலே சொல்றாரு பாருங்க, ஸ்தோத்திரம். அதே 16வது அதிகாரத்துல 17வது வசனம், 16, 17. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து, ஆமேன், அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. கற்றுக்கொண்ட உபதேசத்துல உங்களை நிலைத்திருக்க விடாமல் இடரல்களையும், ஸ்தோத்திரம், உண்டாக்குறவர்கள் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அவர்களுக்கு நீங்க என்ன பண்ணணுமா? எச்சரிக்கையா இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இது சரியில்லை, இது தவறான உபதேசம், இது சொல்லப்பட்டதுதான் இல்ல பைபிள்ல, அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை என்ன பண்ணுவாங்க? திசை திருப்புகிற கள்ள உபதேசிகள் வருவாங்க இனிமேல்ட்டு சபைக்கு. ஸ்தோத்திரம். ஏன்னா நீங்க உபதேசம் கற்றுக்கொண்டீங்க, உங்களை அந்த உபதேசத்துக்குள்ள நடத்தாதபடிக்கு உங்களை திசை திருப்பும்படி கண்டிப்பாக கள்ள உபதேசியார்கள் வருவார்கள். ஆமே. நீங்க அவங்களுக்கு என்ன பண்ணணும்? எச்சரிக்கையா இருக்கணும். இது கற்றுக்கொண்ட உபதேசத்தை மாத்தி பேசுறால சபையில சேர்க்கக்கூடாது. ஆமீன். எச்சரிக்கையா இருந்தா அவர்களை விட்டு விலகுங்கள். யார் பிரசங்கம் பண்ணாலும் இந்த சத்தியத்துக்குள்ள இருக்கணும் கரெக்டா. ஆமீன். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து நீங்கள் உங்க உபதேசத்தை கற்றுக்கொண்டதுல ஆசீர்வாதமா இருக்க ஆண்டவர் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் கவனமா இருங்க, கவனமா இருங்க, கவனமா இருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஒரே சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த 3வது வசனத்தை தான் எனக்கு கவுண்டரா போட்டாங்க. மாம்சத்தில் வந்த இயேசுவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. ஸ்தோத்திரம். அதை புரிஞ்சுங்க அந்த வசனத்தை. ஸ்தோத்திரம். நீங்க வரும் என்று கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவின் ஆவி அதுன்னு சொல்றாருங்க. ஸ்தோத்திரம். கவனிங்க. அந்தி கிறிஸ்து அப்படின்றவன் யாரு அப்படின்னா, நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லுவான். யாரு சொல்லுவான்? அந்தி கிறிஸ்து யாரு? ஆன்டி கிரைஸ்ட். நான் தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லுவான். அதனாலதான் அவனுக்கு பேர் அந்தி கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை சொல்ல மாட்டான் வாயில. நான் தான் இயேசு கிறிஸ்து, நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லுவான். ஆமென். அதனால தான் அவனுக்கு பேரு அந்தி கிறிஸ்து. அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. வாயில இயேசுன்னு வரலினா, அவங்க வாயில இயேசுன்னு வரலினா அவங்க அந்தி கிறிஸ்து. என் வாயில இயேசுனே வரலையா, நான் அந்தி கிறிஸ்தா? ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? அந்தி கிறிஸ்து யாரு? இயேசுவை இந்த இயேசுவை சொல்ல மாட்டான், நான் தான் இயேசுன்னு சொல்லுவான். நான் அப்படியே சொல்லிங்கிறேன். எனக்கு இந்த வசனத்தை கவுண்டர் போடுறீங்க, நான் இயேசுன்னு சொல்லிங்கிறேன். ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா.
கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வசனத்தை படிக்கும்போது புரியணுங்க. ஒவ்வொரு வசனத்துக்கும் 3 அர்த்தம் இருக்குது. ஒவ்வொரு வசனத்துக்கும் 3 அர்த்தம் இருக்குது. ஒன்னு சிம்பிள் மீனிங், சாதாரண அர்த்தம், படிக்கும்போதே புரிஞ்சிடும். ரெண்டாவது அர்த்தம் ஸ்பிரிச்சுவல் மீனிங், ஆவிக்குரியவர்களுக்கு தான் அது புரியும், ஆவிக்குரிய அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மூணாவது ஒரு அர்த்தம் இருக்குது, அது சீக்ரெட் மீனிங், ரகசிய அர்த்தம், அது எல்லாருக்கும் தெரியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க அந்த வசனத்தை எப்படி படிச்சு கவுண்டர் போட்டுக்கிறீங்க? சாதாரணமான அர்த்தத்துல. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப நான் சொன்ன விஷயம் ஆவிக்குரிய அர்த்தத்துல சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்குள்ள இன்னும் இருக்குது சீக்ரெட். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வசனத்துக்கு இருக்குது 3 அர்த்தம் இருக்குது. ஆமென். நீங்க படிக்கும்போது புரியுறது சாதாரணமா புரியும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க ஆவியில ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணிட்டு முழங்கால பயபக்தியா படிக்கும்போது அதன் ஆவிக்குரிய அர்த்தத்தை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ரோமர்ல வாசித்தோம் இல்லையா? ஆதி முதல் அடக்கமாயிருந்தும் இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற ரகசியம், அதான் ரகசிய அர்த்தம். ரகசிய அர்த்தத்தை யார் சொல்லுவாரு? ஆண்டவர் தான் சொல்லுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால படிக்கும்போது தயவுசெய்து கவனமா படிங்க. பைபிளை படிங்க. படிக்கிறீங்களா? படிக்க ஆரம்பிச்சுக்கிறீங்களா? நீங்க பைபிள் படிக்கணுங்க, இல்லைன்னா நீங்க கேட்கற செய்தி வேஸ்ட், ஒண்ணுமே புரியாது உங்களுக்கு, குழப்பமாவே இருக்கும். ஸ்தோத்திரம். இந்த வசனங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. வாசிங்க 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்துல. ஸ்தோத்திரம். தீமோத்தேயுக்கு எழுதும்போது என்ன சொல்றாரு பாருங்க. ஜீசஸ். 3வது அதிகாரம், 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் கடைசி 2 வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. எதற்காக? கவனிங்க. எதற்காக தேவ ஆவியினால் இந்த வேத வசனங்களை கர்த்தர் அருளி இருக்கிறார் அப்படின்னு அடுத்தது சொல்றாரு. தேவனுடைய மனுஷன் தேறினவன் அர்த்தம். பாஸ் பண்ணும். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வருஷம் எத்தனை பேர் தேர்னீங்க? பாஸ் பண்ணிக்கிறீங்க? எல்லாரும் பாஸ் தானே? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய மனுஷன் என்ன பண்ணோம்? சத்தியத்துல தேறணும், பாஸ் பண்ணணும். ஸ்தோத்திரம். அதுக்கு தான் இந்த வசனம். சத்தியத்துல தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படிக்கு. ஸ்தோத்திரம். தேறினவன்னா எதுல தெரியுமா? தெரியும், அவன் நல்லதுதான் பண்ணுவான். அவன் யாருக்கும் எந்த கெட்டதும் பண்ணவே மாட்டான். கிரியையெல்லாம் நல்ல கிரியா இருக்கும், நற்கிரியெல்லாம் இருக்கும். ஸ்தோத்திரம். தேறினவன்னா இதான் அடையாளம். அடுத்தது, அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீடியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கிறது. அதனால நீங்க எல்லாரும் ஸ்தோத்திரம் சத்தியத்துல தேரணும்னு எனக்கு ஆசை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, தயவு செய்து பைபிள் படிங்க. ஸ்தோத்திரம். உங்களுக்கு படிக்க முடியலன்னா ஆடியோ பைபிள் நான் ஏற்கனவே ஷேர் பண்ணிக்கிறேன் குரூப்ல, மறுபடியும் ஷேர் பண்றேன். அதை கேட்டாவது கேளுங்க. படிச்சாலும் கேட்டாலும் ரெண்டும் ஒண்ணுதான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 1:3 அப்படிதான் சொல்லுது. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் அதன்படி செய்கிறவர்களும் பாக்கியவான்கள் அங்க எழுதிக்குது. அதனால என்ன பண்ணுங்க, நீங்க வேலையில ஸ்தோத்திரம் ஹெட்செட் போட்டுக்கு என்ன பண்ணலாம், வசனத்தை கேட்டுனே இருங்க. வசனம் உள்ள போயினே இருக்கட்டும். ஆமீன். அப்பதான் நீங்க என்ன பண்ண முடியும், தேர முடியும். ஸ்தோத்திரம். இல்லைன்னா தேர முடியாது. ஸ்தோத்திரம். டிராவல் பண்றீங்க, பஸ்ல வேலைக்கு போறீங்க, வண்டியில போறீங்கன்னா ஸ்தோத்திரம் ஹெட்செட்ல நீங்க கேட்டுனே போலாம். ஸ்தோத்திரம். எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனால தயவு செய்து வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஸ்தோத்திரம். வேதத்தை நீங்க படிக்காம ஸ்தோத்திரம் நீங்க தேர முடியாது. சத்தியத்துல தேராம ஸ்தோத்திரம் நாம ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிறது கஷ்டமான காரியம். அதனால தயவு செய்து வேதத்தை அதிகமாக படிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நம்ம வாசிச்ச வேத பகுதி 1 யோவான் ஸ்தோத்திரம் 4வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம் தான் இந்த மாசத்துல ஆண்டவர் நம்மோடு ஸ்தோத்திரம் பேசிக் கொண்டிருக்கிற வசனம். வாசிப்போம். தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிப்பான். நம்மளாம் தேவனால பிறந்திருக்கிறோம். ஞானஸ்நானம் எடுத்த அத்தனை பேரும் யாரால பிறந்திருக்கிறோம்? 3வது அதிகாரத்துல இருக்குது பாருங்க. 1 யோவான் 3 ஸ்தோத்திரம் 9. ஏனெனில் அவருடைய வித்துனா என்னதுங்க? விதைங்க, சீடு. ஸ்தோத்திரம். தேவனுடைய விதை உங்களுக்குள்ள புது சிருஷ்டியா ஞானஸ்நானம் எடுக்கும்போது வந்திருக்கிறதுன்னு அந்த வசனம் சொல்லுது. தேவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது.
அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்யான். அடுத்த வசனம் அழகா சொல்லுது, இதனால் தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும், ஸ்தோத்திரம், நீங்க தேவனால் பிறந்திருந்தால் ஞானஸ்நானம் எடுத்தா ஸ்தோத்திரம், தேவனால் பிறந்திருக்கிறீங்க, அவருடைய வித்து உங்களுக்குள் இருக்குமானால் நீங்கள் பிசாசை ஜெயிக்க முடியும். அதான் சொல்றார், நீங்கள் தேவனால் பிறந்து பிசாசை, உலகத்தை, மாம்சத்தை ஜெயித்தீர்கள் என்றார். ஸ்தோத்திரம், ஜெயித்தவங்களுக்கு எழுதுறது இது. ஸ்தோத்திரம், உங்களை ஜெயிக்க செய்யும்படிதான் தொடர்ந்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். உங்க ஆத்துமாவை நீங்க ஜெயிச்சிட்டீங்களான்னு தெரியல, உங்க ஆத்துமாவை ரட்சிப்புக்குள்ள நடத்திட்டீங்களா? பிசாசின் பிடியில பிசாசினால் எழுதப்பட்டிருந்த பாவக்கரைகள் அழிக்கப்பட்டிருக்கிறதா? பரிசுத்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறதா? ஸ்தோத்திரம், அப்படி இருந்தா அவர்களுக்கு தான் ஆண்டவர் எழுதுறாரு. இதை உலகத்தை ஜெயித்தவர்களுக்கு தான் எழுதுறாரு. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர், ஒரு ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க ஜெயித்திருந்தால், ஆத்துமாவில் ஒரு ஜெயத்தை பெற்றிருந்தால், நல்லா தெரியுங்க, தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் ஜெயித்தவங்களை நல்லா கண்டுபிடிச்சிடலாம். ஸ்தோத்திரம், புரியுதா உங்களுக்கு? அழகா சொல்றாரு பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய வித்து அவருக்குள்ள இருந்தா தேவனுடைய பிள்ளைகள் யாருன்னு நல்லா தெரியும். ஸ்தோத்திரம், உங்களை பார்த்தவொடனே கேட்பாங்க, நீங்க கிறிஸ்டினா? தெரியாதவங்க. ஸ்தோத்திரம், பொட்டு வைக்காதனால இல்ல, அதுக்கு மேல ஒரு அடையாளம் இருக்குது. ஸ்தோத்திரம், நாமத்தை ஆண்டவர் போட்டு வச்சுக்கிறாரு. ஸ்தோத்திரம், முத்திரை போட்டு வச்சுக்கிறாரு, சீல் போட்டு வச்சுக்கிறாரு. நம்ம தனியா நாமம் போட வேண்டியது இல்லை. அதில் சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம ஆளுங்க பட்டப்பட்டியா வலிச்சுன்னு இருப்பாங்க நாமம். ஆமே, பட்டப்பட்டியா போட்டுன்னு ஸ்தோத்திரம், கோயிலுக்கு போனாலும் ஒரே வார்த்தை தான். என்ன வார்த்தை? பட்டை போட்டுன்னு கோயிலுக்கு போய் பார்த்தது இல்லையா? கோயிந்தா கோயிந்தா கோயிந்தான்றான். சாவு தூக்கும் போது அதை சொல்றான். அப்ப இது ரெண்டு கனெக்ஷன் எப்படி இருக்கு பாத்துக்கிறீங்களா? கோயில்ல போய் என்ன பண்றான்? கேட்டதே இல்லையா? ராமர் கோயில் உங்க இல்லையா? கோயிந்தா கோயிந்தா கோயிந்தான்வான். சாவு தூக்கி பாத்துக்கிறீங்களா? இந்து சாவு என்ன சொல்றான் அப்படின்னா நல்லா அவனே சொல்றான், சாவும் இந்த கோயிலும் ஒண்ணுதான்றான். சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனா நமக்கு அப்படி இல்ல, அழகா சொல்றாரு இல்லையா? எபேசியர் 1ல ஸ்தோத்திரம், வாசிங்க 1:13-14. எபேசியர் 1வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் போட்டார் ஒரு நாமத்தை உங்க மேல. விசுவாசி எப்ப மாறினீங்களோ என்ன போட்டாரு? நெத்தியில நாமம் இருக்குதுங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நமக்கு தெரியாது, ஸ்தோத்திரம், அவருக்கு தெரியும். இது என்ன நாமமா? எபேசியர் 4:30 சொல்றாரு, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக வந்து பாப்பாரு ஆண்டவர். தெரியும் முகத்திலேயே எந்தெந்த முகத்துல நாமம் போட்டுக்குது. ஆமென். அந்தந்த நாமம் போட்டாலும் என்ன பண்ணிடுவாரு? தனியா பிரிச்சு ஒரு ஒரு ஆட்டு கூட்டமாகவும், ஸ்தோத்திரம், நாம இல்லாத கேஸ் எல்லாம் ஒரு ஆட்டு கூட்டமாகவும் பிரிப்பார். அப்ப ஒரு சைடு இருக்கிற ஆட்டை பார்த்து சொல்லுவாராம், வாங்கய்யா, உலக தோட்டத்துக்கு முன்னதாகவே உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற பிதாவின் சந்தோஷத்துல பிரவேசிங்கன்னு. இன்னொரு குரூப்பை பார்த்து உங்களுக்காகவும் பிசாசுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற நரகத்துல போகணும் தள்ளுவாராம். ஸ்தோத்திரம், இல்லை சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நீங்க வெளிப்படுத்தணும். யாருடைய வித்து உங்களுக்குள் இருக்குமானால் நீங்கள் கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள். அதனாலதான் எபேசியர் அது 2ல சொல்லுவாரு, ஸ்தோத்திரம், நீங்கள் ஸ்தோத்திரம் வெளிச்சமாயிருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுவீர்கள் என்று சொல்லுவார். எபேசியர் 2வது அதிகாரத்துல வாசித்து பாருங்க. எபேசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14. அது இல்ல, ஜீசஸ் 2ல வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் சொல்லுவார். 4 பாருங்க. ஜீசஸ்
சரி, கவனிப்போம். ஸ்தோத்திரம். வெளிச்சத்தின் பிள்ளைகளா, வெளிச்சம்னா நாங்க வெளிச்சம்னா எங்க பிரகாசிக்கும்? கவனிக்கிறீங்களா? இருளிலே தான் வெளிச்சம் பிரகாசிக்கணும். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்மளே போய் இருள சேரக்கூடாது. இருள் என்பது பாவம். நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டோம் என்று சொன்னால் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். 2 கொரிந்தியர் எதுமோ சொல்லுவார் பாருங்க, இருளிலிருந்து பிரகாசிக்க சொன்ன தேவன், இருளிலிருந்து பிரகாசிக்க சொன்ன தேவன் என்று சொல்லி ஸ்தோத்திரம் 4வது அதிகாரத்தில் சொல்றாரு 3-4 வசனங்கள்ல. அதனால கவனிங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, பிள்ளைகளே நீங்கள் என்ன பண்ணீங்களாம்? உலகத்தை ஜெயித்திருக்கிறீர்கள். அதனால மறுபடியும் போய் எங்க மாட்டிக்கூடாது? உலக காரியங்கள்ல மாட்ட கூடாது. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. புரியுது இல்லையா உங்களுக்கு? அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. ஜெயித்தவர்களாய் இருந்தால், தேவனுடைய வித்து உங்களில் நிலைத்திருந்தால், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்வீர்கள். 5:8 வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்வீர்கள். வாசிங்க அந்த வசனத்தை, எபேசியர் 5:8. முற்காலத்திலே நீங்கள் இப்பொழுது கர்த்தருக்குள் எப்படி இருக்கிறீங்க? வெளிச்சமா இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். கவனிங்க. ஸ்தோத்திரம். பாவம் நம்மளை துரத்தும். மலேசியாவுக்கு நான் போயிருக்கும் போது ஸ்தோத்திரம், அந்த சர்ச்சுக்கு தெரிஞ்சிருக்குமா நான் தெரியல, இது ஆண்டுடைய பிளான நான் தெரியல. ஸ்தோத்திரம். கீழே அந்த ஹோட்டல்ல விபச்சாரம் நடக்குது. அந்த ஹோட்டலுக்கு மேல எனக்கு ரூம் போட்டாங்க. சொல்லுங்க, அல்லேலூயா. நாங்க ரூம் போறதுக்காக போய் அந்த வெயிட்டிங் ஹால்ல உட்காந்துக்கிறோம். ஸ்தோத்திரம். டிசைனா ட்ரெஸ் பண்ணிக்கின்னு வந்து என்ன சுத்தி சுத்தி ஆடுது. சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சொல்லுங்க, அல்லேலூயா. ரூம் அங்க வேணும்ட்டே போட்டாங்களா இல்ல ஆண்டவரே போட்டாரான்னு தெரியல. ஸ்தோத்திரம். நிறைய பாஸ்டர்ஸ் மலேசியா போறவங்க இதுல விழுந்துறது உண்டு. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன்னா அவங்க பிரகாசிக்க வேண்டிய இடத்துல என்ன பண்றது இல்ல, பிரகாசிக்க வேண்டியதே இல்ல. ஸ்தோத்திரம். நான் எதுவுமே சொல்ல. ஸ்தோத்திரம். ரூம் சாவி கொடுத்தாங்க, வாங்கின்னு போய் ரூம்ல ஓனாது ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இங்க நான் ஜெயிக்கணும். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. நாங்க ஜெயிக்கணும் ஆண்டவரே. உம்முடைய அனுமதி இல்லாம இது நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். நீங்க தான் அனுமதிச்சிருக்கிறீங்க என்னுடைய பரிசுத்தத்தை பாதுகாப்பதற்காக, என்னுடைய வெளிச்சத்தை அணைப்பதற்கு வந்த இந்த கூட்டத்துல. ஸ்தோத்திரம். சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னை காப்பாத்துங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் ரெடி ஆகி மீட்டிங்க்கு கீழே வரேன். திருப்பி அதே தொந்தரு. மீட்டிங் போகிறது ரெடி ஆகி வரேன், அதுங்க ஆள்ல ரெடியா நின்னுங்குது. அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ ஒரு பொம்பளை கூப்பிட்டேன், ஏமா நீ? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. இதெல்லாம் பண்ற. ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு ஏத்துக்கோ, அவர் உனக்கு மறுவாழ்வை தருவார். ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னேன். அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. ஐயா, நாங்க ஏத்துக்குன்னு சபைக்கு போனா எங்களை யாரும் சேர்க்க மாட்டாங்க. ஆமென். சபைக்கு போனா எங்க சபையிலே சேர்க்க மாட்டாங்க ஐயா. ஸ்தோத்திரம். பாஸ்ட் பயந்துடாரு பொழுது, இந்த அம்மா இங்க வந்தது நம்மள என்ன பண்ற போது, அதனால ஒரு சபையிலையும் சேர்க்கறது இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் கூட்டு வரேன். ஸ்தோத்திரம். என் கூட சபைக்கு வான்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை மாத்தி என் கூடவே சர்ச்சுக்கு கூட்டு போய் அன்னைக்கு பிரசங்கத்துல அதுக்காக பிரசங்கம் பண்ணி ஒப்பு கொடுக்க வச்சு ஸ்தோத்திரம் விசுவாசியா மாத்தினேன். ஆமென். இதுதான் ஒவ்வொரு விசுவாசியும் செய்ய வேண்டிய வேலை. ஆண்டவர் நம்மை அழைத்திருப்பது எதற்காக? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்வதற்கு. ஊரோட ஒக்க ஓடினுக்கிறாமா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா, எல்லா வேலையும் பண்ணிட்டு அப்புறம் சர்ச்சில் வந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா. நீங்க ஸ்தோத்திரம் வெளியே போயிட்டா எல்லா வேலையும் ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. அப்படி நடக்கக்கூடாதுங்க. நீங்க பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய ஆவி உங்களில் இருக்கிறபடினாலே உங்களால் உலகத்தை ஜெயிக்க முடியும். ஜெயிச்சிருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். ஜெயிக்க முடியும். அதுக்கும் மேல ஸ்தோத்திரம். அந்த வசனம் இப்படி முடியுது, அவன் உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டிலும், உலகத்தில் இருக்கிற மாம்சத்தை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற இயேசு. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. உங்களில் இருக்கிற இயேசு. அவரால் ஜெயிக்க முடியாதா? உங்களால முடியாதுங்க. ஆனா அவரால் முடியாதா? ஸ்தோத்திரம். அவரை கொண்டுதான் என்ன பண்ண, நீங்க மாம்சத்தை உலகத்தை ஜெயிக்க முடியுங்க. நீங்க ஜெயிக்கிறதுக்கு தான் அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். 2 கொரிந்தியர் 2:14 தான் சொல்லுது. வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும். கேக்குறீங்களா? கேக்குதா? என்ன சொல்றாங்க? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். கையை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நல்லா கையை தட்டி ஆமேன். வெற்றினா என்னது? ஜெயம். ஸ்தோத்திரம்.
எப்போது என்ன பண்றாரா? நம்மள வெற்றி சிறக்க பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். உங்களை பார்த்தா அப்படி தெரியல, ரொம்ப பிரதாமா உட்காந்துக்கிறீங்க. ஸ்தோத்திரம். ஜெயிக்கிற மாதிரியே தெரியல உங்களை பார்த்தா. ஆமேன். பிசாசு தான் ஜெயிச்சிங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்குள்ள இருக்கிற ஆவி ஸ்தோத்திரம் ஏற்கனவே அவனை தலையே நசுக்கினவர். ஸ்தோத்திரம். அவன் தலை ஏற்கனவே நசுக்கிட்டாரு. இப்போ பொக்கான பல்லே கிடையாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மிச்சம் மீதி விட்டு வச்சுக்கிறாரு. எதுக்கு தெரியுமா? அப்பயே அழிச்சிட்டு இருப்பாரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ பிசாசை வச்சுக்கிறதுக்கு காரணம் எதுக்குது? அவர் தீமை செய்ய மாட்டார், அவர் தீமையை பார்க்க மாட்டார். சுத்த கண்ணரு. பிசாசு அமிச்சு என்ன பண்ணுவாரு? உன்னை வியாதியை கொடுன்னுவாரு. ஸ்தோத்திரம். நல்லா நந்து போயிருப்ப, கல்லு தடி கொடு, கால் ஓட்டம், கால் ஓடிட்டேன்னுவாரு. இதுக்காக பிசாசை வச்சுக்கிறாரு. ஆமே. தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனை வைத்திருக்கிறார். பிசாசே இல்லைன்னா நிறைய பேர் நம்ம சபைக்கு வர மாட்டாங்க. வேலை சொல்லுங்க. அல்லேலூயா. பிசாசு பிரச்சனை கொடுக்கறதுனால தான் நம்ம சபைக்கு வரோம். நல்ல ஆசீர்வாதமா இருந்து பாருங்க, வரமாட்டோம் சபைக்கு. இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. நிறைய ஆசீர்வாதமா இருக்கிற வசதியானவங்க எல்லாம் சபைக்கு போறாங்களா பாருங்க? போக மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம ஏன் சபைக்கு வந்துக்கிறோம்? ஏதோ ஒரு கிரியை நடந்துங்குது உள்ள பிசாசு மூலமா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் சர்ச்சுக்கு வந்துடுறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதை இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரூ அப் பண்ண ஆண்டவர் நேரத்துக்கு வர மாதிரி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் அதிகமா தாக்கத்தை உண்டாக்கணும்னா நேரத்துக்கு வந்துருவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ நீங்க வர்றதுக்காக கொஞ்சம் சிம்பிளா சொல்லி விட்டுக்கிறாரு. நீங்க சீக்கிரம் வரணும்னா அவர் என்ன பண்ணுவார்? நல்லா சொல்லி விடுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த பிசாசு உலகத்தில் இருக்கிறான், அவனை ஜெயிப்பதற்காக அவர் நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணி இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய ஜனங்களே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகத்தை ஜெயிக்க வேண்டும், பிசாசை ஜெயிக்க வேண்டும், மாம்சத்தை ஜெயிக்க வேண்டும். எதுவுமே உங்களை ஜெயிச்சிடக்கூடாது. தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லி அப்புறம் புலம்ப கூடாது. ஜாக்கிரதையா இருக்கணும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளணும். அதற்காக தான் அவர் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் நமக்குள்ள பெரியவராக இருப்பது எதற்காக? நாம் அறியாததும் நாம் அறிவுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வதற்காக தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வல்லமை, அவரை விட பெரிய வல்லமை இந்த உலகத்துல இல்லை. ஆமென். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே என்று சொல்லுகிறார் மீகால. அவரை போல அதிசயமான காரியங்களை செய்கிறவர் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. மீகா 7:14 சொல்றான், எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 40 வருஷமாக அவர்களை வனாந்திரத்தை நடத்தி அவருடைய மகிமையை, அவருடைய அற்புதத்தை, அவருடைய அதிசயத்தை அவர்களுக்கு காட்டினார். ஸ்தோத்திரம். ஆனாலும் அவர்கள் என்ன பண்ணல? ஸ்தோத்திரம். அவரை விசுவாசிக்கவில்லை, நம்பவில்லை என்று சொல்லி நெகேமியா சொல்றார். நெகேமியா 11வது அதிகாரமா வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். ரொம்ப அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஸ்தோத்திரம். அதை எழுதும் போது இப்படி எழுதிக்கிறாரு. ஸ்தோத்திரம். ஆனா ஜனங்க எப்படி நடந்திருப்பாங்கன்னு ஸ்தோத்திரம் பார்க்கும்போது ஸ்தோத்திரம் ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நெகேமியா ஸ்தோத்திரம் 13வது அதிகாரத்துல 2-3 வசனம்லாம் அப்படியே வாசித்தீங்கன்னா, அதுல 2வது வசனம் வாசிங்க. தேவனுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களை ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் அற்புதமாக நடத்தி கொண்டு வந்தாலும் அவர்கள் சரியானபடி என்ன பண்ணாங்களாம்? ஸ்தோத்திரம் கீழ்ப்படியாதவர்களாகி ஸ்தோத்திரம் துன்மார்க்கமாய் நடந்து அகங்காரமாய் நடந்தெல்லாம் எழுதிக்குது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஏன் அவர்களை நடத்தினார் என்று சொன்னால் அவருடைய அதிசயங்களை காண பண்ணும்படியாக தான். ஸ்தோத்திரம். அதனால நாமும் ஸ்தோத்திரம் இப்ப நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய அதிசயங்களை நமக்கு காண பண்ணும்படியாக தான் அவர் நமக்குள்ளே பெரியவராக இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு இயேசு சொன்ன மத்தேயு 11வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம் யோனாவிலும் பெரியவர் ஸ்தோத்திரம். போன வாரம் நம்ம அதை கேட்டோம். அடுத்தது யாரோட பெரியவரா 11:42.
12 42 12:42. தென் தேசத்து ராஜஸ்திரீ சாலமோனின் ஞானத்தை கேட்க வந்தால், இதோ சாலமோனிலும் பெரியவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யோனாவிலும் எப்படி பெரியவர் சொல்லுங்க. போன வாரம் கேட்டான் இல்லையா? போன வாரம் கேட்டது பாஸ்டர், நேத்து கேட்டதே எங்களுக்கு தெரியாது. யோனாவிலும் எப்படி பெரியவர்னு சொன்னேன், கேட்குறீங்களா? அறிவிப்பு சொல்றதையும் கேட்க மாட்டீங்க. வெள்ளிக்கிழமை ஜபங்க தான், வெள்ளிக்கிழமை ஜபங்க தான் போன் பண்றீங்க. ஸ்தோத்திரம். அப்புறம் செய்தி எப்படி கேட்பீங்கன்னு பாருங்க. யோனாவிலும் எப்படி பெரியவர்? நினிவேவுக்காக போய் பிரசங்கம் பண்ணுன்னு சொன்னா 40 நாள்ல ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இன்னும் 40 நாள் உண்டு, நினிவே கவிழ்க்கப்பட்டு போன்னு சொன்னது மட்டும் கிடையாது. வாஸ்து பாத்துருங்க. யோனா ஒரு 3 அதிகாரம் தாங்குது. ஸ்தோத்திரம். 4 அதிகாரம் போய் வீட்டில் வாசித்தீங்கன்னா ஸ்தோத்திரம், அதுல உல்டாவா இருக்கும். 3வது அதிகாரம் 4வது அதிகாரமா வரணும், 4வது அதிகாரம் 3வது அப்படி மாறி வந்திருக்கும். ஸ்தோத்திரம். வாசிங்க. ஸ்தோத்திரம். அவன் ஒரு கொட்டா போட்டு 40 நாள் கழிச்சு என்ன நடக்குது பார்க்கலான்னு உட்காந்துக்கிறானா. பிரசங்கம் என்னது கவனிங்க. பிரசங்கம் என்னது? 40 நாள் உண்டு, நினிவே கவிழ்க்கப்பட்டு போன்னு பிரசங்கம். ஸ்தோத்திரம். ஆண்டவரை விசுவாசிங்க, ஆண்டவரை நம்பிங்க, எந்த வார்த்தையும் கிடையாது. 40 நாள் உண்டு நினிவே கவிழ்க்கப்பட்டு போ, 40 நாள் உண்டு நினிவே கவிழ்க்கப்பட்டு போன்னு சொல்லிட்டு ஒரு கொட்டா போட்டு உட்காந்து பார்த்து நிற்கிறாராம். 40 நாள் முடிஞ்சவனே என்ன நடக்குது பார்க்கலான்னு. ஆமென். இவர் எங்கே? இன்றைக்கும் மகனே மனம் திரும்பா, ஏன்பா உலகத்தை நம்பி மோசம் பயினுகிற, என்னை நோக்கி பாருப்பா, என்னிடத்தில் மனம் திரும்புப்பா, என்னிடத்தில் வாப்பா, இருதயத்தை எனக்கு தாப்பான்னு சொல்லி அன்போடு அழைத்து கொண்டிருக்கிற இவர் பெரியவர். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வாசத்தோடு நம்மை அழைத்து கொண்டிருக்கிற இவர் எங்கே? 40 நாள்ல நீங்களாம் சாவ போறீங்க, சாபம் போட்ட யோனா எங்கே? அப்ப யோனாவிலும் இவர் பெரியவர் தானா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இவர் சாலமோனிலும் பெரியவர் என்று சொல்லுகிறார். சாலமோன் யாரு? யாருங்க சாலமோன்? சொல்லுங்க. நான் மார்க் போட்டு உங்களுக்கு நான் இதை பண்ண போறேன். தப்பா இருந்தாலும் ரைட் தான். சொல்லுங்க. தாவீதுடைய பையன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சாலமோன் தாவீதுடைய பையன். ஸ்தோத்திரம். அவங்க அம்மா பேரு பத்சேபால். ஸ்தோத்திரம். இது குறித்து 5வது வாரம் நல்ல டீப்பா ஸ்தோத்திரம் செய்தி கேட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த சாலமோனை ஆண்டவர் ரொம்ப நேசித்தாராம். 2 சாமுவேல்ல வாசிக்கிறோம். சாலமோன் என்று சொல்லி தாவீது பேர் வச்சாரு. எதிதி அப்படின்னு ஆண்டவர் பேர் வச்சார். சாலமோன் எதிதின்னு பேர் அவனுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 2க்குமே அர்த்தம் என்னன்னா சமாதானம் அப்படின்னு அர்த்தம். சாலமோன்னால அர்த்தம், அதனால முடியும் போது ஷாலோம்னு கை கொடுங்க. சாலமோன்னா என்னது? சமாதானம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் சமாதானத்தின் ராஜா, பலி செலுத்துகிற ராஜா. ஸ்தோத்திரம். தாவீது யுத்தம் பண்ணுகிற ராஜா. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ராஜாவும் ஆசாரியருமாய் அவர் இருக்கிறபடியே நம்மையும் மாற்ற வேண்டும் என்று சொல்லிதான் அவர் இந்த உலகத்துல வந்தார் என்று சொல்லி கிறிஸ்துமஸ்க்கு செய்தி கொடுத்துருக்கிறேன். கவனிங்க. அவர் ராஜாவும் இருக்கிறார், ஆசாரியரும் அவர் இருக்கிறார். 2 வேலையும் அவர் செய்யறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி செய்யும்படிதான் ஆதாமை படைத்தார். அவன் ஒரு வேலையை செஞ்சான், இன்னொரு வேலையை செய்ய தவறிட்டான். அதனாலதான் பிரச்சனையே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ அந்த பொறுப்பை தான் ஆபிரகாம் மேல வைக்கிறாரு. வச்சிட்டு அந்த காரியம் உனக்கு இருக்குது அப்படின்றத நினைவுபடுத்தும்படியாக சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு வந்து அவனுக்கு அப்பமும் திராட்சரசத்தையும் கொடுத்த போதுதான் அவனுக்கு ஞாபகம் வருது, ஓஹோ நம்ம மேல என்ன இருக்குது, பரலோக திட்டம் இருக்கிறது என்று புரிந்து கொண்டு சோதோம் ராஜாவுக்கு அவன் கூட போய் சண்டை போட்டதுனால சோதோம் ராஜா அநேக பரிசு பொருட்களை ஏற்றி கொண்டு வருகிறார். அதே அவன் 14வது அதிகாரத்துல இருக்குது. வீட்டுல போய் வாசிங்க. எல்லாத்தையும் எடுத்தாந்து இதெல்லாம் உனக்கு தான்பா, எனக்காக வந்து சண்டை போட்டு 3 ராஜாக்களை ஜெயிச்சு என் தேசத்தை என்னை காப்பாற்றி கொடுத்ததுனால நீ இந்த பொருள்லாம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது ஸ்தோத்திரம். ஆபிரகாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் பரலோகத்தினாலே, பரலோகத்தின் தேவனாலே ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமே. பரலோகம் என எனக்கு எல்லா தேவையும் பார்த்துக்கும். ஸ்தோத்திரம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. 30ஆம் தேதி முடியும் போது இந்த மாசத்துக்கான 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் தேவையான பட்ஜெட்டை போட்டு உங்க தலையில போட்டுரும். ஆமே. அந்தந்த டேட்டுக்கு தேவையானது வந்து சேரும் உங்களுக்கு. ஆமே. பரலோகம் திட்டம் நம்ம மேல இருக்கும்போது
பரலோகம் கண்டிப்பாக நம்முடைய தேவையை சந்திக்கும். ஆமென். இதை ஆபிரகாம் விசுவாசித்து இந்த மெல்கிசதேக்கின் காரியங்கள் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட பிற்பாடு சோதோமின் ராஜாவை பார்த்து சொன்னா, உன் செருப்பு வாறு கூட வேணாம் ஏத்துமாயான்ட்டான். ஆமென். எவ்வளவு பரிசு பொருள். வண்டி ஏற்றிட்டு வந்து நிறுத்திட்டு சொல்றான், எல்லாம் உனக்கு தான் பாரு. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. அவன் சொன்னான் செருப்பு அப்பெல்லாம் ஸ்தோத்திரம் இப்போ கூட ஷூ லேஸ் கட்டுறான்ல, அது மாதிரி தான் கட்டுவாங்க செருப்பு அப்பெல்லாம். லெதர் இதுல இருந்து இது வரலாம் இருக்கும், அப்படியே லேஸ் மாதிரி கட்டிருப்பாங்க. அதை காட்டி சொல்றான், அந்த செருப்பு வாறு கூட எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் நான் போச்சு ஸ்தோத்திரம். பிசாசு பிளான் பண்ணி ஸ்தோத்திரம். எப்பவுமே நான் சொல்லியிருக்கிறேன், மெல்கிசதேக்கின் திட்டம் யார் மேல இருக்குதோ அவங்கள க்ளோஸா பிசாசு வாட்ச் பண்ணுவான். எங்க மாட்டி உள்ளான்னு பார்ப்பான். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்படி ஸ்டெடியா நிக்கிறீங்கன்னு பார்ப்பான். ஆனா இந்த ஆபிரகாம் அதை புரிந்து கொள்ளாமல் தன்னுடைய மனைவி மூலமாகவே சொன்னதுனால ஆண்டவருடைய திட்டத்துக்கு கீழ்ப்படிந்த இவன் இப்ப ஆகாரை திருமணம் செய்து கொள்கிறான். ஆமீன். உடனே போச்சு ஆண்டவர் மேல வச்ச திட்டம் வீணா போச்சுன்னு சொல்லி 13 வருஷம் ஆபிரகாம் ஆண்ட பேசவே இல்லை. ஆமீன். அதை சொல்லுங்க, அல்லேலூயா. 86 வயசுல இஸ்மவேல் பிறக்கிறான். ஸ்தோத்திரம். இஸ்மவேல் பிறந்த பிற்பாடு ஸ்தோத்திரம் 17வது அதிகாரம் 1வது வசனத்துல 99 வயசுல தான் ஆபிரகாம் இடத்துல மறுபடியும் பேசுறாரு. 13 வருஷம் ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கு எந்த கனெக்ஷனும், ஏன் பரலோக திட்டம் என் மேல இருக்குதுன்னு தெரியாம ஏதாவது ஒண்ணு பண்றது. திருவிருந்து எடுக்கிற ஒவ்வொரு மேல என்ன இருக்குது, அதில் சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால துருத்துண்டு எந்த வேலையும் செய்யக்கூடாது. திட்டம் இருக்கிறது காட்டிலும் பரலோகத்தின் தேவனே உனக்குள்ள பாத்துங்க. இல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த திட்டத்தை வைக்க ஒரு ஆளை தேடினார். அவர் தான் தாவீது. அதுக்கு 2000 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதாகி போச்சு. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. 2000 வருஷம் கழிச்சு தான் தாவீது வருவாரு. இப்ப தாவீது மேல அந்த திட்டத்தை வைக்கணும். ஸ்தோத்திரம். தாவீது மேல நம்பிக்கையா திட்டத்தை வச்சு சவுலை தள்ளி தாவீதை ராஜாவாக ஏற்படுத்துகிறார். 13வது அதிகாரம் அப்போஸ்தலர் 22ல. பின்பு சவுலை தள்ளி தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தி, என் இருதயத்துக்கு ஏற்றவன் இவன், ஸ்தோத்திரம், எனக்கு சித்தமானதையெல்லாம் செய்வான், நான் என்ன விரும்புறேனோ அதை செய்வான்னு சொல்லி தாவீதை ராஜாவாக்குறாரு. ஆடு மேய்த்து கொண்டு அவனை அழைத்து கொண்டு வந்து சாமுவேல் மூலமா அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாவாக மாறுகிறார். இவர் என்ன பண்றாரு, பத்சேபாளிடத்தில் பாவத்தில் பிரவேசித்து தன்மேல் வைக்கப்பட்டிருந்த மெல்கிசதேக்கின் திட்டத்துக்கு அபாத்திரமாய் போய்விட்டார். கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் நம்பிதான் ஆபிரகாமை அழைத்தார், நம்பிதான் தாவீதை ஏற்படுத்துகிறார் ராஜாவாக. இப்ப ஃபெயிலியர் அதுல இருந்து ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, சரி ரைட், உன் மேல வச்சுட்ட திட்டத்தை, நீ இருக்கிறதெல்லாம் சண்டை போட்டு சாவு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆசாரியத்துக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்ல, ஊழிய நீ செய்யக்கூடாது, சர்ச்சை நீ கட்டக்கூடாது, உன்னுடைய ஜாதியில உன்னுடைய சந்ததியில ஒரு குமாரனை வர வைப்பேன், அவன் வந்து எனக்கு ஆலயத்தை கட்டுவான் அப்படின்னு சொல்லி ஆசாரியனாக சபை கட்டுகிற ஆசாரிய வேலை, ஊழியம் செய்கிற வேலையை சாலமோன் மேல வச்சுதான் சாலமோனை ஆண்டவர் படைக்கிறார். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. ராஜா யாரு, தாவீது. சாலமோன் யாரு, ஆசாரியன். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அதனாலதான் ஆசாரியர்கள் ஸ்தோத்திரம். இந்த சாலமோன் சர்ச்சுக்கு வரும்போது, ராஜாவாய் உள்ள வரும்போது கழுதை மேல வருவார். இப்ப இயேசுவும் அதை வெளிப்படுத்தும்படியாக ராஜாவும் ஆசாரியருமாய் அவர் இருக்கிறார், அவர் மரிக்க போகிறார் என்பதற்காக எருசலேமுக்கு வரும்போது கழுதை மேல வந்தார். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவர் ராஜாவாகிறதுக்கு எப்படி வர்றார், சாலமோனு கழுதை மேல வருவார். 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் வீட்டுல போய் வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். கழுதை மேல தான் வருவார். அதை தான் இயேசு இங்க வெளிப்படுத்தினார். கழுத பவனி போனோமா அப்போ. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. சாலமோன் என் இருதயத்துக்கு ஏற்றபடி செய்வான், உன் சந்ததியில ஒரு சந்ததி எழும்ப பண்ணுவேன், அவன் எனக்கு என்ன பண்ணுவான், ஆலயத்தை கட்டுவான், அவன் ஆசாரிய வேலையை செய்வான் சொல்லி ஆண்டவர் பெரிய எதிர்பார்ப்போடு இந்த சாலமோனை உண்டாக்குகிறார். பேர் சாலமோன் என்று வைக்கப்பட்டது. எதிதி என்று சொல்லி ஆண்டவரும் பேர் வச்சு சமாதானத்தின் ஊழியக்காரர், சமாதானத்தின் ராஜா என்று சொல்லி ஆசாரியனாக அவரை அபிஷேகம் பண்ணுகிறார். அவர் தான் இந்த சாலமோன். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப ராஜபாரம் அவனுக்கு வந்துச்சு. தாவீது செத்து போயிட்டாரு. அதுக்கு முன்னாடி சாவத்துக்கு முன்னாடி சாலமோனை கூப்பிட்டு ஸ்தோத்திரம் அவனை ராஜாவாக்கிட்டு ஒரு சில ஆலோசனைலாம் சொல்லிட்டு 3வது அதிகாரத்துல செத்துருவாரு. ஸ்தோத்திரம். 3வது அதிகாரம் தாவீது செத்த உடனே இவர் என்ன பண்றாரு, ஸ்தோத்திரம், ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாய் ஸ்தோத்திரம் போயிட்டு ஒரு பலிபீடத்தை கட்டி 1000 சர்வாங்க பலி செலுத்துறாரு ஆண்டவருக்கு. அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? 1000 சர்வாங்க பலி செலுத்தின உடனே ஆண்டவர் சாலமோனுக்கு தரிசனமானார். பாக்குறீங்களா? ஸ்தோத்திரம். அதனாலதான் ஒரு குரூப் 1000 சோத்திர பலி சொல்லு நீங்க ஸ்தோத்திரம், சோத்திர பலி புக்க சொல்லி
சாலமோன் 1000 பலி செலுத்தினதுனால ஸ்தோத்திரம் ஆண்டவர் தரிசனமானாரு. அதனால நீ 1000 ஸ்தோத்திர பலி சொல்லுன்னு சொல்லி பிளஸிங் டிவியில் வந்துன்னு இருக்கும். ஸ்தோத்திரம் அல்லே சொல்லுங்க, அல்லே லூயா. இப்போ ஆண்டவர் தரிசனமாகி சாலமோனே உனக்கு என்ன வேணும் கேளுன்னு சொன்னபோது அவன் கேட்டது என்ன? நம்ம என்ன கேட்டிருப்போம்? கேட்டிருப்போம் ஸ்தோத்திரம் அல்லே சொல்லுங்க, அல்லே லூயா. ஸ்தோத்திரம். பெரிய மளிகை லிஸ்டா இருக்கும். அல்லே சொல்லுங்க, அல்லே லூயா. ஸ்தோத்திரம். ஒரு 3 தூக்கு தண்டனை கைதி, அமெரிக்காவை சேர்ந்த ஒருத்தர், ஜப்பானை சேர்ந்த ஒருத்தர், இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர். அல்லே சொல்லுங்க, அல்லே லூயா. ஸ்தோத்திரம். தூக்கு தண்டனை கைதிக்கு கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க, அப்படிதானே? அல்லே சொல்லுங்க, அல்லே லூயா. ஸ்தோத்திரம். அமெரிக்கா தூக்கு தண்டனை கைதி கூப்பிட்டு கேட்டாங்களாம், உனக்கு கடைசி ஆசை என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு. அவன் சொன்னான்னா, ஸ்தோத்திரம், நம்ம தேசத்திலேயே புகழ் பெற்ற அரசியல் தலைவர்கள் யாருன்னா செத்து அடக்கம் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதுக்கு உங்களுக்கு பக்கத்தில் என்ன பண்ணுங்க, என்ன பொச்சா போதும். அல்லே சொல்லுங்க, அல்லே லூயா. ஸ்தோத்திரம். பதிக்க முடியுமாங்க? ஸ்தோத்திரம். ஆனால் கடைசி ஆசையை கண்டிப்பா நிறைவேற்றி தான் ஆக வேண்டும். ஸ்தோத்திரம். அதனால அவனுக்கு அப்படியே தூக்கு தண்டனை போட்டு அவனை எடுத்துமே அங்கே போச்சுட்டாங்க. அதே போல் ரஷ்யா சார்ந்த ஒருத்தர் வந்தார், அவர் ஆண்டு கேட்டாலும் அவனும் அதே சொல்கிறான். அல்லே சொல்லுங்க, அல்லே லூயா. ஸ்தோத்திரம். நானும் அதே மாதிரி தான். ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு 6 மாதம் நான் என்ன பண்ணோம், ஜாலியாக எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் வரேன். அப்புறம் தூக்க போட்டு என்ன பண்ணுங்க, காரல் மார்க்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய அரசியல் தலைவர் வச்சுக்கிறீங்க இல்லையா, அவருக்கு பக்கத்தில் புதைச்சிருங்க அப்படின்னு சொன்னாராம். அல்லே சொல்லுங்க, அல்லே லூயா. 3வது ஆள் இந்தியாவில் கூப்பிட்டாங்களாம். அல்லே சொல்லுங்க, உன் கடைசி ஆசைனாப்பா அப்படின்னு ஒன்று. அல்லே சொல்லுங்க, அல்லே லூயா. ஸ்தோத்திரம். டிசம்பர் மாதம் நடக்குது, டிசம்பர் மாதம் கேஸ் நடக்குது. கடைசி ஆசைனான்னு கேட்குறாங்க. இவன் சொல்லிட்டான், நான் நல்லா மாம்பழம் சாப்பிட்டு தான் சாவேன். அல்லே சொல்லுங்க, அல்லே லூயா. மாம்பழம் எப்போ கிடைக்கும்? மே மாதம். அல்லே சொல்லுங்க, அல்லே லூயா. 6 மாதம் ஓட்டான். அல்லே சொல்லுங்க, அல்லே லூயா. மே மாதம் வந்துச்சு. ஸ்தோத்திரம். நல்ல மாம்பழத்தை கொடுத்தாங்க, சாப்பிட்டு இப்போ கொண்டாந்து நிற்கிறாங்க ஜட்ஜுக்கு பின்னாடி. ஸ்தோத்திரம். உனக்கு என்னப்பா வேணும், என்ன வேணும் சொல்லு. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க, அல்லே லூயா. அப்படின்னு சொன்ன உடனே ஸ்தோத்திரம் சொன்னா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்தோத்திரம். எனக்கு எந்த ஆசையும் இல்லை. ஸ்தோத்திரம். என்ன தூக்கில் போட்டு ஜட்ஜ் ஐயா சமாதி பக்கத்திலே போச்சிருங்கன்ட்டான். அல்லே சொல்லுங்க, அல்லே லூயா. தூக்கில் போட்டு ஸ்தோத்திரம். இது எப்போ ஆகும்? அல்லே ஜட்ஜி சாகிறவரெல்லாம் அவனை தூக்கில் போட முடியாது. அல்லே சொல்லுங்க, அல்லே லூயா. தூக்கில் போட்டு ஸ்தோத்திரம். அது மாதிரி நம்ம வித்தியாசமாக கேட்போம் ஏதாவது கேட்டா ஆண்டவர். ஆனால் இந்த சாலமோன் என்ன கேட்டாரு? ஞானம் வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது ஸ்தோத்திரம், ஞானத்தை தந்தது மாத்திரமல்ல, திரளான ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறார். நல்ல கவனிங்க. அல்லே சொல்லுங்க, அல்லே லூயா. அவனை மாதிரி ஐஸ்வர்யவான் யாருமே இல்லையாம், ஞானவானும் யாருமே இல்லையாம். அப்படிப்பட்ட ஒரு ஞானம் அவனுக்கு இருந்துச்சு. கவனிங்க. அல்லே சொல்லுங்க, அல்லே லூயா. இந்த ஞானத்தை கேட்பதற்கு, அவன் பேசுற ஞானமான வார்த்தைகளை கேட்பதற்கு பல தேசங்கள்ல ராஜாக்கள் வராங்க. அப்படி வந்த ஒரு ராஜஸ்திரீ தான் இந்த தென் தேசத்து ராஜஸ்திரீ, எத்தியோப்பியா பகுதியை சார்ந்தவள். எத்தியோப்பியானா தெரியுதா? வெஸ்ட் இண்டீஸ். அல்லே சொல்லுங்க, அல்லே லூயா. ஆமா, கருப்பர்கள். ஸ்தோத்திரம். கருப்பா இருப்பாங்க. ஸ்தோத்திரம். ரொம்ப டார்க் கருப்பு, அவங்கள விட கருப்பே கிடையாது, அப்படி இருப்பாங்க இல்லையா. அந்த தேசத்திலிருந்து ராஜஸ்திரி வருகிறாள் இவருடைய ஞானத்தை கேட்பதற்கு. அல்லே சொல்லுங்க, அல்லே லூயா. அவன் பேசின ஞானத்தை கேட்டு 1 ராஜாக்கள் 10வது அதிகாரத்தில் அவர் சொல்றா, நான் கேள்விப்பட்டது கொஞ்சம், ஆனா நான் இங்க வந்து பார்க்கறது என்னாலேயே ஜீர்ணிக்க முடியல, அவ்வளவு ஞானம் உங்களுக்கு இருக்கிறது என்று புகழ்ந்து விட்டு, ஸ்தோத்திரம், ஒரு சில பரிசு பொருட்களை கொண்டு வந்தால் அந்த பரிசு பொருட்களை அவனிடத்துல கொடுத்து விட்டு அவள் கடந்து போனாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லே சொல்லுங்க, அல்லே லூயா. ஸ்தோத்திரம். இப்ப சொல்றாரு, தென் தேசத்து ராஜஸ்திரீ சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தால், இதோ சாலமோனிலும் பெரியவர். என்ன புரியுது உங்களுக்கு? ஸ்தோத்திரம். சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தவர், அவர் தான் ஞானமே. 1 கொரிந்தியர் 1 கடைசி வசனம் வாசிங்க. ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 1 கடைசி வசனம். அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இயேசுதான் ஞானம், அவர் தான் நீதி, அவர் தான் பரிசுத்தம், அவர் தான் மீட்பு. இருக்குதா? ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 1, அவரே தேவனால் நமக்கு ஞானமும், அவர் தான் ஞானம். கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தது அவர் தான். அல்லே சொல்லுங்க, அல்லே லூயா. ஸ்தோத்திரம். நான் தான் சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தேன். ஞானமே யாரு?
அப்ப நான் பெரியவரா சாலமன் பெரியவரா? கையை தட்ட மாட்டீங்களே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுதா? சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தது யாரு? நான் தான். சாலமோனு ஞானத்தை கேட்க எல்லாரும் வந்தாங்கயா. சாலமோனிலும் பெரியவர் நான். ஞானம் இங்க இருக்கிறேயா? என்ன பார்க்க மாட்டீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு கீழே சொல்றாரு. ஸ்தோத்திரம். வாசிங்க 42. ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் கவனிங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். மெயின் பாயிண்ட் என்னன்னா, அவர் தான் ஞானம். அவரே நமக்குள்ள இருக்கிறார் ஞானமா. ஸ்தோத்திரம். அதனால சாலமோனை விட அவர் பெரியவர். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், முக்கியமான விஷயம் கவனிங்க. ஸ்தோத்திரம். என்ன பாருங்க, ஒரு புகழ்பெற்ற பெரிய ஊழியக்காரர் அந்த எத்தியோப்பியாவுக்கு மீட்டிங் போயிருக்கிறாரு. எத்தியோப்பியாவுக்கு மீட்டிங் போயிருக்கிறாரு. மீட்டிங் முடிச்ச உடனே வந்து ஒரு குரூப் கையை கொடுத்து, நாங்களும் தாவீதின் பரம்பரை தான். ஸ்தோத்திரம். தாவீது எங்களுக்கு தாத்தான்னுச்சிங்களாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுதா இல்லையா? ஸ்தோத்திரம். கவனிக்கிறீங்களா இல்லையா? எத்தியோப்பியாவுக்கு மீட்டிங் போனா ஒரு பாஸ்டர் வந்து கையை கொடுத்து, நாங்க யாரு? தாவீதுடைய சந்ததி தான், நாங்கெல்லாம் பேர பிள்ளைங்க தாவீதுக்கு அப்படின்னாங்களாம். இவருக்கு பக்குன்னு ஆறி போச்சான்னா புரியல இவருக்கு. ஸ்தோத்திரம். வந்துட்டார் அப்படியே தலையாட்டின்னு. ஸ்தோத்திரம். ரூம்ல வந்தா ஸ்தோத்திரம் ஆவியானவர் சொல்றாராம், ராஜ ஞானத்தை கேட்க வந்துச்சு அந்த அம்மா உள்ள அவரு. புரியலையா உங்களுக்கு? ஞானத்தை கேட்க வந்துச்சு இல்லையா? எத்தியோப்பியால இருந்து சாலமோனை பார்த்து பேசிச்சு இல்லையா? அது போகும்போது கர்ப்பமாக்கி அனுப்பிச்சிட்டாரு. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. அப்பதானே தாவீது பேரன் ஆக முடியும் அவங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சாலமோன் எங்க? ஸ்தோத்திரம். அவர் யாரா இப்ப நமக்கு ஆண்டவர்? 1 கொரிந்தியர் 11:1. ஸ்தோத்திரம். வாசிங்க. ரெண்டு. சகோதரரு, ஒன்னு கொரிந்தியர் 11:2. வாசிங்க. சாரி 2 கொரிந்தியரா? சாரி 2 கொரிந்தியர் 11:1 வாசிங்க. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டிருக்கிறபடியால் தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். கிறிஸ்து யாரு? கற்புள்ளவர். சாலமோன் யாரு? புரியுதா? அவர் பெரியவர் தானா? ஏசு. கையை தட்ட மாட்டீங்களே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. புரிஞ்சவன் நல்ல கையை தட்டுங்களேன். ஸ்தோத்திரம். சாலமோன் யாரு? ஞானத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றவன். அது மாத்திரம் கிடையாது, 250 பொஞ்சேரி 750 இது பிளஸ் இந்த எத்தியோப்பியா 1. இது தெரியாத எவ்வளவு இது தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த 3 வருஷத்துல ஒருத்தரும் அவர் மேல இவர் இந்த தப்பு பண்ணார்னு கை நீட்டி சொல்லவே முடியல. அவர் பரிசுத்தர். ஆமென். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அப்ப சாலமோனை ஒரு பெரியவர் தானா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஞானத்தை கொடுத்தவர் பெரியவரா? ஞானத்தை பெற்றுக் கொண்டிருந்தவர் பெரியவரானு? ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப வாஸ்தவமே நியாய தீர்ப்பு நாள்ல அந்த அம்மா வந்து குற்றப்படுத்துமா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஞானத்தை கேட்கலான்னு போன படுவா எண்ணெயும் உள்ள. ஸ்தோத்திரம். இவர் உங்களை சுத்தி வந்து ஆமென் கற்போடு உங்களை மனைவியா சேர்த்துக்கிறதுக்கு ஆசைப்பட்டு உங்களை அன்போடு கூட்டுக்கிறாரு. ஏன் நீங்க மனம் திரும்பாம அவராண்ட போகாம இருக்கிறீங்கன்னு அந்த அம்மா எழுந்து உங்களை. புரியுதா இல்லையா உங்களுக்கு? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அந்த அம்மா எழுந்து சொல்லும். ஆமென். கீதா சிசு போய் நிற்கும் போது சொல்லும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சாட்சியோட சொல்லும். எப்படி சொல்லும்? சாலமோன் ஞானத்தை கேட்க போனேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனா இந்த ஆண்டவர் கற்புள்ளவராக. ஸ்தோத்திரம். என்ன சொல்லுவாங்க அத இங்கிலீஷ்ல? வெர்ஜின்.
கற்புள்ளவராக. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏம்மா வாமா, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன், கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிதான் சொல்றாரு. இங்க உங்களெல்லாம் ஏற்கனவே என்ன பண்ணியாச்சு? அவருக்கு நிச்சயம் பண்ணியாச்சு. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சு. ஞானஸ்நானத்தை எல்லாருக்கும் அத்துறது என்கேஜ்மெண்ட் முடிஞ்சா கல்யாணம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சாவே இப்ப நம்ம ஆளுங்க சும்மா இருக்க மாட்டேங்குது. 3 மாசத்துக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் பண்ணோம் கிறிஸ்தவ முறைப்படி. ஸ்தோத்திரம். என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு கல்யாணத்துக்குள்ள. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு சிலது ஏற்கனவே லவ் பண்ணி ஸ்தோத்திரம் எல்லாம் முடிச்சுட்டு தான் கல்யாணத்துக்கே வருது. ஒரு பார்ட்டி வந்துச்சு, ஸ்தோத்திரம், அர்ஜென்ட்டாக கல்யாணம் பண்ணையான்னு. ஸ்தோத்திரம். என்னையா திடீர்னு கல்யாணம்? ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சரி ரைட் ஓகேன்னு சொல்லிட்டு அது வரலாம் ஞானஸ்தானம் எடுக்கல அந்த பையன். சரி ஞானஸ்தானத்தை கொடுத்து கல்யாண டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். கொரோனா டைமில் மே மாதம் 2021 கொரோனாவில் நடக்குது கல்யாணம். ஸ்தோத்திரம். மே மாதம் 10ஆம் தேதி 11ஆம் தேதி கல்யாணம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி என்னன்னு பார்த்தா ஸ்தோத்திரம், ஐயா பொண்ணு ஃப்ராக்கு தான் போடணும். பொண்ணு எதனா போட்டுக்கப்பா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்னன்னு பார்த்தா ஸ்தோத்திரம் ஃப்ராக்கு தள்ளினுக்குது. புடவை கட்டினா தெரியும் சொல்லிட்டு ஒரு ஃப்ராக்கு மாட்டிக்கிட்டாரு. நமக்கு அது கூட தெரியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன பண்றது? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸ்தோத்திரம். நிறுத்தவா முடியும்? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதுக்கு எதுக்கு கல்யாணம்? எல்லாம் தான் முடிஞ்சு போச்சு. ஸ்தோத்திரம். கல்யாணம் எதுக்கு? லைசன்ஸ் இப்போ. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆனா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த ஸ்தோத்திரம், அவர் மரித்தார், பரிசுத்தமா இருக்கிறார், ஜீவனோடு இருக்கிறார், பரிசுத்தம் உள்ளவராக இல்ல வெர்ஜினாக கற்புள்ளவராக கன்னிகையாகிய சபையை தேடிக்கொண்டு இன்னைக்கு அவர் பரிசுத்தமா கற்புள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இவர் எங்கே? சாலமோன் எங்கே? ஸ்தோத்திரம். அதனால தான் இயேசு சொன்னார், சாலமோனை காட்டிலும் நான் பெரியவர் என்று சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த பெரியவர் ஸ்தோத்திரம் உங்களை ஆளுகை செய்ய விரும்புறீங்க? பைபிளை மூடிட்டு எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுமி நின்று பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் பெரியவருங்க. அவ்வளவு பெரியவரை உள்ள வச்சுக்கின்னு எப்படி சாலமோன் மாதிரி உங்களால தப்பு பண்ண முடியுதுன்னு தெரியல. தேவனுடைய வித்து அவர்கள் நிலைத்திருந்தால் அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். அவர் பெரியவர். நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து உலகத்தை ஜெயித்தீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஜெயித்து விட்டீர்கள். ஜெயிக்கிறவர்களுக்கு தாங்க பரலோகம். வெளிப்படுத்தல வாசித்து பாருங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவவிருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். 7 விதமா சொல்றார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் தலையில் பொற்கிரீடம் சூட்டப்பட்டு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டு என்னுடைய சிங்காசனத்தில் அமரும்படி அருள் செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஜெயிக்கணுங்க. ஜெயிக்கணும். ஜெயிப்பதற்காக தான் பெரியவராக உங்களுக்குள்ளே அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க ஜெயிச்சிருக்கிறீங்களா? இன்னும் உலகத்துல பாவத்துல அடிமைதனத்தில் இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு முடிவோடு கடந்து போகும். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர். உங்களை நோக்கி ஏதாவது பிரச்சனை உலகம் வருகிறதா? வியாதி வருகிறதா? போராட்டம் வருகிறதா? பண கஷ்டம் வருகிறதா? நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை, உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர். சொல்லுங்கள், அறிக்கை செஞ்சு, எனக்குள் இருக்கிறவர். எனக்குள் இருக்கிறவர். அவருடைய பார்வைக்கு இது அற்ப காரியம். அற்ப காரியம். ஜனவரி மாசம் வாக்குத்தத்தம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய பள்ளத்தாக்கை நிரப்புவது அவர் பார்வைக்கு சொல்லுங்க அற்ப காரியம். ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. 2 நாளாகமம் 14:11 சொல்லுகிறார், பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது. சொல்லுங்க, லேசான காரியம். என் ஆண்டவருக்கு என் வாழ்க்கையில உதவி செய்வது லேசான காரியம். ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனில எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். கையை தட்டி சபையை அவரை துதி. ஹல்லேலூயா. பலவீனத்தோடு இருக்கிற நல்ல கையை தட்டி சொல்லுங்க, வாயை திறந்து, எனக்குள் இருக்கிற ஆண்டவர் பெரியவர். எனக்குள் இருக்கிற ஆண்டவர் பெரியவர். சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. நல்ல அறிக்கை செய்யுங்க. அறிக்கை செய்யுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அறிக்கை செய்யும் போதே வியாதி உங்களை விட்டு ஓடிடணும். நல்ல நல்ல விசுவாசம். ஆமென். 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 சொல்லுங்க சொல்லுங்க. போதாது உற்சாகம். ஹல்லேலூயா. 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 இயேசு பெரியவர், நம்
இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். சொல்லுங்க, என்றென்றும், என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும், நீங்க தான் பாடணும், என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். தாகம் தீர்க்கும் ஜீவநதி இயேசு பெரியவர், ஜீவ அப்பம் நானே என்ற இயேசு பெரியவர், தாகம் தீர்க்கும் ஜீவநதி இயேசு பெரியவர், நானே என்ற இயேசு பெரியவர், உலகிற்கு ஒளியான இயேசு பெரியவர், உலகிற்கு ஒளியான இயேசு ஒரியவர், உத்தமனின் துணையாளன் இயேசு பெரியவர், உத்தமனின் துணையாளர் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார், என்றென்றும். நீங்க பாடுங்க, ஆமென். உங்களை கைவிட மாட்டார்மா, வியாதியில் உங்களை கைவிட மாட்டார். உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு பெரியவர், உலகில் உள்ள சாத்தானிலும் இயேசு பெரியவர். சொல்லுங்க, எனக்குள்ளே இருக்கின்ற இயேசு பெரியவர், உலகில் உள்ள சாத்தானிலும் இயேசு பெரியவர், உறங்காமல் காத்திடும் இயேசு பெரியவர், உறங்காமல் காத்திடும் இயேசு பெரியவர், உன் குறைவை நிறைவாக்கும் இயேசு பெரியவர், உன் குறைவை நிறைவாக்கும் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நாம் பாடுங்க, இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் glory, நம் இயேசு பெரியவர், யோனாவிலும் பெரியவர் என்று பாடிடு, சாலமோனிலும் பெரியவர் என்று கூறிடு, யோனாவிலும் பெரியவர் என்று பாடிடு, சாலமோனிலும் பெரியவர் என்று கூறிடு, தேவாலயத்திலும் பெரியவர் என்று எண்ணிடு, தேவாலயத்திலும் பெரியவர் என்று எண்ணிடு, பெரிய காரியங்களை எதிர்பார்த்திடு, பெரிய காரியங்களை எதிர்பார்த்திடு, இயேசு பெரியவர், நாம் ஆமென். பாடுங்க, பலவீனமாக நல்ல கையை தட்டி, இயேசு, இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா, என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். கையை தட்டி ஆமென், அல்லேலூயா. ஏன் உனக்கு பலவீனம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது? ஏன் வியாதி தொடர்ந்து கொண்டிருக்கிறது? நீ அவரை நோக்கி பார்க்கல, பெரியவரா பார்க்கல. ஆமென். ஏதோ உங்க வீட்டு பிள்ளையா பார்த்து நிக்கிறீங்க. ஆமென். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று எரேமியா 17:27 வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். அவரால் செய்யக்கூடாத காரியமே இல்லைங்க நம்முடைய வாழ்க்கையில. ஏன்? ஸ்தோத்திரம். இந்த வியாதி பலவீனங்களை கொடுத்தார் என்றால் அவரை நோக்கி பார்ப்பீங்க அப்பயாவதுன்னு. அப்போ என்ன பண்ண மாட்டோம்? அவரை நோக்கி பார்க்க மாட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்பயாவது நோக்கி பாருங்க, அவர் பெரியவருங்க. யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். குறைவுகளை நிறைவாக்குகிற பெரியவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை தான் செய்வார். ஆமென். இதெல்லாம் அவருக்கு சிம்பிள் மேட்டருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, ஏங்கி கொண்டிருக்கிற இதெல்லாம் அவருடைய பார்வைக்கு அற்ப காரியம். சிம்பிள் மேட்டர். திஸ் இஸ் a simple matter in the sight of the Lord. அவருடைய பார்வைக்கு இது அற்ப காரியம். நீங்க அவரை நோக்கி பார்த்து பாருங்களேன், அவரை நோக்கி பாருங்களேன். ஸ்தோத்திரம். நீங்க கண்ணை மூடி ஒண்ணுமே சொல்லாதீங்க. அப்பா, எனக்குள் இருக்கிற நீர் பெரியவர்,
இந்த பலவீனத்தை கொண்டு வருகிற பிசாசை காட்டிலே பெரியவர். இந்த வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கே உங்களுக்கு அற்புத சுகத்தை, அதிசய சுகத்தை, பல நாளாய் தேடிக் கொண்டிருக்கிற சுகத்தை இன்றைக்கு கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஸ்தோத்திரம். இப்ப வலது கரத்தை உயர்த்தி என்னோட சேர்ந்து இந்த ஜெபத்தை எடுங்களேன். கிருபை நிறைந்த பிதாவே, உங்களை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் தேவனால் உண்டாயிருந்து உலகத்தை ஜெயித்தவர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகள், தேவனை எங்களுக்குள்ளே கொண்டிருக்கிறவர்கள். இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் பெரியவரை பெற்றிருந்தோம். ஆண்டவரே, நாங்கள் பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அதிசயங்கள் வாழ்க்கையில் நடக்காத இருப்பதற்கு காரணம் என்ன என்பதை இன்றைக்கு ஆண்டவர் எங்களுக்கு தெளிவுபடுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஏன்பா என் வாழ்க்கையில இதை அனுமதிச்சிருக்கிறீங்க? ஸ்தோத்திரம். உம்மால் அன்றி ஆண்டவர் எந்த காரியம் என் வாழ்க்கையில வராது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இந்த வியாதியை கொடுப்பதற்கான காரணம் என்ன? இந்த விளைவினத்தை கொடுத்ததுக்கான காரணம் என்ன? இந்த கடன் பிரச்சனை கொடுத்ததுக்காக காரணம் என்ன? ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்னும் என்னிடத்துல என்ன நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அதை நான் செய்யறம்பான்னு சொல்லி ஒரு பொறுத்துணையோடு ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கும்படிதான் இதெல்லாம் அனுமதித்திருக்கிறீர் என்பதை பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளட்டும். பெரியவரை பெற்றிருக்கிற நான் ஏன் இந்த பலவீனத்தோடு வாழ வேண்டும்? அவருடைய கையிலேயே என்னை சரண்டர் பண்றேன்னு சொல்லி இன்றைக்கு யாரெல்லாம் சரண்டர் பண்ணாங்களோ ஆண்டவரே, அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் இப்போது விடுதலை ஆக்குவீராக, சுகப்படுத்துவீராக, ஹல்லேலூயா, பலப்படுத்துவீராக. அதிசயங்களை அவங்க காணட்டும் அப்பா. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போல உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு அதிசயங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, எங்கிருந்து அதிசயமாய், ஆச்சரியமாய், ஆண்டவரே சமாதானமாய், சந்தோஷமாய் புறப்பட்டு செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் வெளியில போகிற போதும் ஆண்டவரே உம்மை பிரதிபலிக்க, வெளிச்சமாய் நாங்கள் அநேகருக்கு பிரகாசிக்க இருளில் இருந்து எங்களை அழைத்திருக்கிறீங்கப்பா. அதை நாங்கள் ஆண்டவரே நிறைவேற்றி முடிக்க வேண்டிய கிருபையை கொடுத்து கர்த்தர் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரியவரை நாங்கள் பெற்றிருந்து நாங்கள் பெற்று அனுபவிக்க வேண்டியதை பெற்று அனுபவிக்க முடியாமல், ஆண்டவரே இதை கொண்டு போய் கொடுக்க வேண்டியவர்களுக்கும் கொடுக்காமல் நாட்கள் கழிந்து கொண்டு இருக்கிறது. என்னிலிருந்து எங்க ஒவ்வொரு எடுத்து கர்த்தர் பயன்படுத்துவதற்காக முதலாவது எங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். வந்த ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தை கொண்டு பிளஸ் பண்ணி அனுப்புகிறேன். இந்த வார்த்தை தொடர்ந்து எங்க வாழ்க்கைக்கு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் பிரயோஜனமா இருந்து வழி நடத்தட்டும். உங்களுடைய நாமம் தொடர்ந்து எங்கள் மூலமாய், எங்க சபை மூலமாய் மகிமைப்படட்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் என் கடமை செய்தேன். இதனால் வரும் எல்லா துதி, எல்லா கணம், எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபை, பிதாவாகிய தெய்வத்தின் அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், வழி நடத்துதல், சமாதானம், தெய்வீக பாதுகாப்பு, சுகம், பலன், ஆரோக்கியம் விசேஷமாக கடந்து வந்த நம் அனைவரோடும் இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவருக்கும் ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ ஆல். ஒவ்வொரு கரங்களை கொடுத்து ஷாலோம் என்று வாழ்த்தி செல்லுங்கள். பெரியவரை கொண்டிருக்கிறீர்கள், அதுக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.